பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அன்பு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலவெளியிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு முறை அவர் பண்டிகைக்கு எருசலேமுக்கு போயிருந்த பொழுது அவருக்கு என்ன தோன்றினதோ தெரியாது. அவர் அந்த எருசலேம் பட்டணத்திற்கு தானே பெதஸ்தா என்றுதானே குளத்துக்கு அவர் புறப்பட்டு போனார். அங்கே போய் பார்க்கும்போது அங்கே ஏராளமான வியாதிக்காரர்கள் படுத்து கொண்டிருந்தார்கள், அநேகர் படுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் ஒரு மனுஷன் மேலே பட்டது. அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் வாசிக்கிறோம் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டது ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அருமையான தேவப்பிள்ளையே, அநேக வியாதிக்காரர்கள், அந்த வியாதிக்காரர்களை குறித்து இங்கே வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்குறோம். அங்கே பார்க்கும்போது அதாவது குருடர், சப்பானிகள், பலவிதமான வியாதி உடையவர்கள் அநேகர் அங்கே படுத்திருப்பார்கள். எதற்காக படுத்திருப்பார்கள் சொன்னால், ஏதாவது ஒரு டைமில் அந்த குளத்தை கலக்குவதற்காக ஒரு தேவத்துவன் வந்து கலக்குவானாம். அப்பொழுது எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் அவன் முந்தி போய் அதில் எவன் இறங்குறானோ அவன் சுகம் அடைவான் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அநேகர் படுத்திருந்தார்கள். அந்தப்படி அந்த இடத்துல பார்க்கும்போது 38 வருஷ காலங்களாக படுத்திருந்த ஒரு மனுஷன், அவனுடைய குடும்பத்தார் அவனை கைவிட்ட நிலையில, அவனை யாருமே திரும்பி பார்க்காத நிலையில அவன் தனிமைப்படுத்தப்பட்டவனாக காணப்பட்டான். அவனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை கண்டு அவனிடத்தில் சென்று நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அதுக்கு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லையே. நான் போய் இறங்குவதற்கு முன்பதாக வேறு யாராவது இறங்கி விடுகிறார்கள். நான் இப்படியாக 38 வருஷ காலங்களாக காத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் அநேக வியாதிக்காரர்கள் இருக்கிறார்கள், உண்மைதான். ஆனாலும் உன்னை பார்த்து வியாதியில, கொடூர வியாதியில, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில, மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில நீ காணப்படுகிறாயா? உன்னை கர்த்தர் கண்டார், இந்த காலவிலே கண்டுபிடித்தார். உன்னை பார்த்து தேவன் கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னை குணப்படுத்ததான் இயேசு கிறிஸ்து உன் அருகிலே வந்திருக்கிறார். பாருங்க, பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற எருசலேம் பட்டணத்தில் இருந்து அவர் விலகி குளத்துக்கு வந்தார். குளத்துக்கு வந்து ஏதோ காற்றை வாங்கி உலாவுவதற்காக அல்ல, அங்கே வியாதிஸ்தனை கண்டு அவன் மேல் மனதுருகி அவனை கர்த்தர் தாமே அவனை சுகமாக்கினார் என்று அறிந்திருக்கிறோம். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். அருமையான தேவப்பிள்ளையே, இப்போது வியாதியில படுத்து கொண்டிருக்கிற சகோதரனே, உன்னை பார்த்து தேவனாய்க்காத சொல்லுகிறான், நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். நீ விசுவாசத்தோடு கூட எழும்புவா என்று சொன்னால் இன்றைக்கே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உன்னை ஆஸ்வதிக்க தேவன் வல்லவராகிறார். உன் வாழ்க்கையில் நீ பெற்றிராத ஒரு சந்தோஷத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளப் போகிறாய். உனக்காக தேவன் சுகத்தை கொடுக்க வல்லவராகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயம் நடக்கத்தான் போகிறது. இந்த நாளிலே இப்பொழுதே நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆண்டவராகிய தேவன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அதிசயத்தை அவர் செய்ய அவர் வல்லவராகிறார். அவருடைய கரத்தில் நீ ஒன்று ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீ நம்புவாயா, விசுவாசிப்பாயா? இயேசு உன்னை குணமாக்குகிறார். இந்த படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இயேசு உன்னை சுகப்படுத்தி உன்னை விடுதலையாக்கி உன்னை எழுந்து நடக்க வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசு நாமத்தில் வருகிறோம். இந்த மகிமையின் நாளிலே தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் ஆண்டவரே, அப்பா, என்னுடைய சகோதர சகோதரிகளை ஒப்புடுத்தி செபிக்கிறப்பா, நீண்ட நாளாக ஆண்டவர் இந்த வியாதி என்னை விட்டு நீங்கவில்லையே, எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து விட்டோமே, ஒருவரால் எனக்கு சுகம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஆண்டவர் யாராயிருந்தாலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவளுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து, தேங்க்யூ ஃபாதர் ரமஷாரதுருபியாலபரதியா, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை இப்போதே தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எழுப்பி நடக்கட்டும் ஆண்டவரே. வியாதிகள் சுகமாட்டும் ஆண்டவரே. மருத்துவர்கள் ஆச்சரியப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்தார் ஆச்சரியப்படட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அற்புத சுகத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை எழுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.